இந்த சென்னையில ஒரு சின்ன பொண்ணு பாலியல் வன்முறை பண்ண ஒரு வடக்கன் அவன் இப்ப கைதாகிட்டான். அவனை போலீஸ் பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க, விசாரணை பண்ணிட்டு சொல்றாங்க. அவன் தான் உண்மையான குற்றவாளி. அதாவது வடக்கன் உண்மையான குற்றவாளி. ஆனா பிடிச்சி வந்த உண்மையான குற்றவாளியா இல்ல அவன் மாதிரி இருக்கிறவனான்னு தெரியல. இருந்தாலும் அந்த உண்மையான குற்றவாளி தான் இவன் அப்படின்னா இவனுக்கு தூக்கு தண்டனையோ இல்ல என்கவுண்டரோ பண்ணக்கூடாது. அப்படி தூக்கு தண்டனை கொடுத்தாலும் என்கவுண்டர் பண்ணாலும் இல்ல ஆயுள் முழுக்க சிறை தண்டனை அப்படின்னு கொடுத்தாலும் யாருக்கும் ஞாபகம் இருக்க போதில்லை. இனிமே இந்த மாதிரி குற்றங்கள் சின்ன குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாகட்டும் மற்ற குற்றங்களாகட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாகட்டும் நடந்தா இதுதான் கதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதனால இவனை கை ரெண்டையும் கால் ரெண்டையும் ஆபரேஷன் பண்ணி தனியா எடுத்துட்டு இவனுடைய கண்ணு தெரியாம கண்ணை வந்து எடுத்துட்டு நாக்கு பேச விடாம பேசக்கூடாது. அதனால இவனுடைய நாக்கு கை கால் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து இவனை ஒரு கண்ணாடி ரூம்ல, அதாவது எல்லாரும் பார்க்கணும், அந்த அளவு ஒரு கண்ணாடி ரூம்ல என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல இவன் இந்த சம்பவத்தை பண்ணாலும் அதே ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல தினமும் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு வரவங்க பாக்குற மாதிரி இவனை அடைச்சு ஒரு காட்சி பொருளை இவனை உயிரோட வச்சிருக்கணும். இவனுக்கு அரசாங்க செலவுல, அதாவது மக்களுடைய வரி பணத்து செலவுல தினமும் ஒரு வேளை சாப்பாடு, குடிக்க தண்ணி ஒரு வட்டில வச்சுட்டு அவன் நடக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, ஆனா உயிரோடு இருக்கணும். மத்தவங்க இவனை பார்க்கணும், இவனை பத்தி பேசணும். அப்பதான் இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறதுக்கு எவனுக்கும் தைரியம் வராது.